நமக்கு அசிபாரப்படுத்தும் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது இந்த பூமியை அசிபாரப்படுத்தினார். இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கிருந்தாய் என்று யோபுவை பார்த்து சொல்லுகிற கர்த்தர் பூமியினுடைய எல்லைக்குறியை குறித்தவர் யார், அதற்கு நூல் போட்டவர் யார் என்கிற அந்த காரியத்தை யோபுவோடு கர்த்தர் பேசுவதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது விடிவெள்ள நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினார்கள் என்று யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அஸ்திபாரம் உள்ள உபதேசம் நமக்கு தேவை. இன்றைக்கி அஸ்திபாரம் இல்லாத உபதேசம் இருக்கிறது. ஆகவே அந்த அஸ்திபாரம் உள்ள உபதேசம் என்பது கண்மலையின் மேலே தன் அஸ்திபாரத்தை போட்டு தன் வீட்டை கட்டுகிறவன், அது பெரும் வெள்ளம் வந்தாலும் மணல் சொரிந்தாலும் காற்றடிந்தாலும் அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டின வீடு இடியாது என்று வேதம் சொல்கிறது. ஆக ஆவிக்குரியவளை நாம் அஸ்திபாரமான மூல உபதேசத்தின்படி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பும்போது உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள், வெள்ளம் போல சோதனைகள் அல்லது புயல் போல பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் கர்த்தர் வருகிற வரையும் அந்த அஸ்திபாரங்கள் உறுதியாய் நின்று ஆண்டுடைய வருகையை சந்திப்பதற்கு நாம் எப்போதும் நம்ம எப்படி இருப்போம், ஆயத்தம் உள்ளவளாக நாம் இருப்போம். ஆக அஸ்திபாரம் உள்ள உபதேசத்தின்படி நம்ம வாழ வேண்டும். நீதிமொழிகளை 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். தன்னுடைய ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது தன்னுடைய ஞானத்தினால தான் வீடு கட்டப்படும் என்று. ஆவிக்குரிய வாழ்க்கை ஞானமுள்ளவன் தன் வீட்டை கட்டி கொள்கிறான். ஆகவே நமக்கு எது சத்தியம் எது சத்தியம் இல்லை, எது உபதேசம் இல்லை என்று கடைசி நாட்களில். ஆகவே அந்த அசைக்க முடியாத ஆவிக்குரிய அஸ்திபார அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஞானம் உள்ளவளாக கடைசி காலங்களில் இருந்து அந்த சத்தியத்தை கை கொண்டுகிற ஜாதிகளாக பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அந்த அஸ்திபாரம் உள்ள உபதேசத்திற்குள்ளாக வருவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இன்று அஸ்திபாரம் உள்ள